இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க. சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. விஜயபாஸ்கருடைய பழைய கேஸு, எஸ்பி வேலுமணியோட பழைய கேஸு ஒவ்வொன்றா ஹியரிங் வருது. அடுத்தடுத்து இவர்களுடைய பதவியில் இருந்த கேஸ் வந்து ஹியரிங் வந்துகிட்டே இருக்கு. இம்மிடியேட்டாக கேஸும் ஃபைல் ஆகுது. ஒரு பக்கம் கேஸுக்கான ஹியரிங் வருது. அவங்க பதவி விட்டு போய் 6 வருஷம் 5 வருஷம் ஆகுது. இப்போ வருதுன்னா இப்போ நம்ம சிஸ்டம் அந்த அளவுக்கு மோசமாக கேவலமாக இருக்குது. இது யார்கிட்ட போய் முறையிடுறது, எங்கே போய் முட்டிக்கிறது? ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்றது தான். இந்த பீரியடில் நடந்த அட்டூழியங்களுக்கு 16, 21, 26 ஏன் டிஎம்கே கவர்மெண்ட்டால் கேஸ் நடந்தது. அவர் தான் வந்து அந்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக கேஸை டைட் பண்ணி வெறும் 120 சாட்சியை மட்டும் வச்சு கொண்டு போனாங்க. அப்போ எந்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஸ்டாலின் வந்து ஊழல்வாதின்னு பேசினாரோ அதே செந்தில் பாலாஜியை தான் அரசியலில் சேர்த்த பிறகு எந்த அளவுக்கு போய் காப்பாற்றினாருன்னா 120 சாட்சி இருந்த கேஸில் 2000 சாட்சியாக மாற்றினார். அதை நியாயப்படுத்தி அவங்க ஆளுங்க பேசுகிறாங்க. இப்போ எஸ்பி வேலுமணியும் அதிமுகவில் இருக்கார். நாளைக்கு திமுகவுக்கு போகலாம் அல்லது தாவேக்காக போகலாம். இப்போ விஜயபாஸ்கர் சம்பவத்துக்கு பிறகு இவங்கெல்லாம் எங்கே வேணால் போனாங்கன்னா அதோட கேஸை ஊற்றி போட வேண்டியது. மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து தூக்கினதுக்கு அப்புறம் எங்களுக்கு இங்கே என்ன வெயிட்டு? பேருக்கு நாங்கள் சட்டமன்றத்துக்கு ஒரு எம்எல்ஏ, ஆனால் மாவட்ட செயலாளர் பதவி தானே எங்களுக்கு இங்கே கட்சியில் வெயிட்டு. கட்சி பதவி இல்லாமல் அரசு பதவியை வச்சு நாங்கள் என்ன கட்சியில் செயல்படுறதுங்கிற கொஷின் எல்லாருக்கிட்டையுமே வந்துச்சு. ஆமாம், 10 பேர் வரைக்கும் ரிசைன் பண்ணால் 17 தொகுதிக்கு இடைத்தேர்தல். 17ல் ஒரு 10 ஜெயிச்சா கூட கவர்மெண்ட் சேஃப். அதுதான் விஜய் பார்க்குறாரு. தினகரன் சசிகலா 2 பேருமே ஏடிஎம்கேவோட உள்ளே வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு டாக்காக உங்களுக்கு செயல்படுது. இனிமேல் அவர்களுடைய வருகையால் அதிமுகவுக்கு எந்த லாபமும் கிடையாது. அந்த காலம் கடந்து போச்சு. என்னுடைய மரணத்துக்கு பிறகு 500 ஆண்டுகள் அதிமுக ஜீவித்திருக்கும்னு ஜெயலலிதா சொன்னார். பாவம் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தெரியவில்லை. 10 ஆண்டுகள் கூட அவர் மரணத்துக்கு பிறகு அதிமுக இருக்காது என்று. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன்டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சி சார். வணக்கம் சார். சார் வணக்கம். விஜயபாஸ்கருடைய பழைய கேஸு, எஸ்பி வேலுமணியோட பழைய கேஸு ஒவ்வொன்றா ஹியரிங் வருது. ஒரு சில இதுக்கு வந்துட்டு அவர்களுடைய அமைச்சர்களாக இருந்த டைமில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு, இந்த இளநிலை உதவியாளர்கள் பணி, இந்த இன்ஜினியர்ஸ் மாற்றம், இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கான தீர்ப்புகள் வந்து இவர்களுக்கு எதிராக வருது. இன்னொன்று ஹியரிங்கு ப்ளஸ் கேஸ் வேறு, அந்த கேஸ் வேறு 12 வாரத்தில் முடிக்க சொல்லி குட்கா கேஸ் வேறு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து இவர்களுடைய பதவியில் இருந்த கேஸ் வந்து ஹியரிங் வந்துக்கிட்டே இருக்குது. இம்மிடியேட்டாக கேஸும் ஃபைல் ஆகுது. ஒரு பக்கம் கேஸுக்கான ஹியரிங் வந்துட்டு இல்லை, இது காக்கா உக்கார பணமழம் விழுந்த கதைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வேலுமணியோட அப்பாயின்மெண்ட்டை இன்றைக்கி அந்த கேஸ் இன்னும் இப்போ ஃபைல் ஆகலை. ஹியரிங் இப்போ வருது. அவங்க பதவி விட்டு போய் 6 வருஷம் 5 வருஷம் ஆகுது. இப்போ வருதுன்னா இப்போ நம்ம சிஸ்டம் அந்த அளவுக்கு மோசமாக கேவலமாக இருக்குது. இது யார்கிட்ட போய் முறையிடுறது, எங்கே போய் முட்டிக்கிறது? பட் அப்பாயின்மெண்ட்ஸ் செல்லுபடி ஆகாதுன்னு சொன்னது பின்னடைவு தான். இப்போ அது எப்படி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க, பாதிக்கப்பட்டவங்க அங்கே அப்படியே ஊடுவாங்க. சிஸ்டத்தோட கோளாறுங்க. இதில் ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம இது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்றது தான். அந்த பீரியடில் நடந்த அட்டூழியங்களுக்கு 16, 21, 26 ஏன் டிஎம்கே கவர்மெண்ட்டால் கேஸை நடத்த முடியல. செந்தில் பாலாஜி கேஸு அப்பயே வந்து எடப்பாடி பீரியடில் வாட்டர் டைட் கேஸு 120 பேரை மட்டும் சாட்சியாக போட்டு சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் அற்புதமான அதிகாரிகளை வச்சு, ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு அடிஷ்னல் கமிஷனர், அப்புறம் பிற்காலத்தில் இன்டெலிஜென்ஸில் இருந்தார். அவர் ரொம்ப அற்புதமான நேர்மையான அதிகாரி. அவர் தான் வந்து அந்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக கேஸை டைட் பண்ணி வெறும் 120 சாட்சியை மட்டும் வச்சு கொண்டு போனாங்க. ஸ்டாலின் வந்தோன்னா கேஸை நடத்தியிருந்தால் என்ன, செந்தில் பாலாஜி தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போயிருப்பார். 2000 சாட்சியை ஆட் பண்ணுறாரு ஸ்டாலின். சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு 300 வருஷம் ஆனாலும் இந்த கேஸ் முடியாதுன்னு. அப்போ எந்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஸ்டாலின் வந்து ஊழல்வாதின்னு பேசினாரோ அதே செந்தில் பாலாஜியை தான் அரசியலில் சேர்த்த பிறகு எந்த அளவுக்கு போய் காப்பாற்றினார்னா 120 சாட்சி இருந்த கேஸில் 2000 சாட்சியாக மாற்றினார். அதை நியாயப்படுத்தி அவங்க ஆளுங்க பேசுகிறாங்க. ஆகவே ஊழல் என்பது வந்து என் கூட இருந்து நீ பண்ணினா அது ஊழல் கிடையாது, எதிரில் இருந்து பண்ணினா ஊழல். என்கிட்ட வந்து சேர்ந்துட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமாக நீ புனிதராகிடுவோம், கேஸை நாங்கள் ஊற்றி மூடுவோம். நேரடியாக க்ளோஸ் பண்ணுறது. இப்போ வைத்தியலிங்க கேஸு எவ்வளோ அட்டூழியம் அந்த கேஸு. 28 கோடிக்கு காக்னிசன்ட் கம்பெனி அமெரிக்காவில் இவர் ஜெயலலிதா பீரியடில் மந்திரியாக இருக்கும்போது ஏதோ சம் பங்க்லிங் முறைகேடு, ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல, ஏதோ சம் முறைகேடு காக்னிசன்ட் கம்பெனியோட
அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு. அதில் வந்து வைத்திலிங்கம் அவர்கள் வந்து அந்த தரப்பு வந்து அமெரிக்காவில் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் வந்து ஃபைனே கட்டுறாங்க. ஃபைன் கட்டுறான்னு என்ன அர்த்தம்? குற்றத்தை ஒத்துக்கிட்டான் தானே அர்த்தம். இப்போ அவர் திமுகவில் சேர்ந்தவொன்னே புனிதராகி வாஷிங் மிஷினில் போட்டு அவரை க்ளீன் பண்ணி எடுத்து அயன் பண்ணி உட்கார வச்சுட்டு டிவிஎஸ்பி அந்த கேஸை வாபஸ் வாங்குறாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்தோன்னா அதை ரீஓப்பன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதுதான் நம்ம சிஸ்டம். இதில் எஸ்பி வேலுமணி அன்னைக்கு அப்பந்தால் அப்பாயின்மெண்ட் போட்டானா 10 வருஷம் மேலே போட்ட அப்பாயின்மெண்ட்டை இன்றைக்கி குவாஷ் பண்ணுறாங்கன்னா 5 வருஷம் திமுக கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க? இப்போ எஸ்பி வேலுமணி அண்ணா திமுகவில் இருக்காரு, நாளைக்கு திமுகவுக்கு போகலாம் அல்லது தாவேக்காவுக்கு போகலாம். இப்போ விஜயபாஸ்கர் சம்பவத்துக்கு பிறகு இவங்கெல்லாம் எங்கே வேணால் போவாங்க. இவங்க போனாங்கன்னா அதோட கேஸை ஊற்றி மூட வேண்டியது. சிவி சண்முகம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு, சங்கராபுரம் எம்எல்ஏவும் பேச ஆரம்பிச்சாரு. அடுத்து ஒரு பெரிய டீம் வந்து ஒரு 10 பேர் வராங்க. 10 பேர் வரைக்கும் வந்துட்டு 10 வரைக்கும் போதா? 10 பேர் வெளியேறதுக்கு ரெடியாக ஆகிட்டாங்க. ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் வந்து திமுகவோட பிரச்சனையவே பேசுகிறாங்க. திமுகவோட அந்த இணைப்பு தான் எங்களை வந்து மனவத்தத்துக்கு ஏற்படுத்திச்சு. நீங்கள் மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து தூக்குனதுக்கு அப்புறம் எங்களுக்கு இங்கே என்ன வெயிட்டு? பேருக்கு நாங்கள் சட்டமன்றத்துக்கு ஒரு எம்எல்ஏ, ஆனால் மாவட்ட செயலாளர் பதவி தானே எங்களுக்கு இங்கே கட்சியில் வெயிட்டு. கட்சி பதவி இல்லாமல் அரசு பதவியை வச்சு நாங்கள் என்ன கட்சியில் செயல்படுறதுங்கிற கொஷின் எல்லாருக்கிட்டையுமே வந்துச்சு. ஆமாம், 10 பேர் வரைக்கும் ரிசைன் பண்ணால் 17 தொகுதிக்கு இடைத்தேர்தல். 17ல் ஒரு 10 ஜெயிச்சா கூட கவர்மெண்ட் சேஃப். அதுதான் விஜய் பார்க்குறாரு. இப்போ 118 வேணும், 107 இருக்குது, 11 கேப் இருக்குது. அதை நேரோ டவுன் பண்ணணும். ரிசைன் பண்ணனா ரிசைன் பண்ணுறது அது ஒன்றும் தடுக்க முடியாது யாரும். ரிசைன் பண்ணுறது எப்படி நீங்கள் கட்சி தாவல்னு சொல்ல முடியும்? ஏன்னா மக்கள்கிட்ட தானே மறுபடியும் போகலாம். மக்கள் வந்து நிராகரிச்சுட்டு போங்கன்னு. கட்சி தாவலுக்கு கீழே வந்து இப்போ போய் 2/3 மெஜர் பிரிஞ்சு வந்து போய் சேர்ந்து மெர்ஜர்னா அப்போ கேட்கலாம். நீ அப்போ இதே வாய் என்ன பேசும்? அவ்வளோ ஓகேனா தான் ரிசைன் பண்ணிட்டு போடான்னு. இப்போ ரிசைன் பண்ண என்ன சொல்கிறாங்க? குதிரை பேரன்றாங்க. ரிசைன் பண்ணுறது எப்படி குதிரை பேரத்தில் வரும்? நான் சொல்கிறது லீகலி. மாரலி பேசுனீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. ஆகவே இந்த 10 பேர் வரைக்கும் ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதான் அது தமிழ்நாடு அரசியலில் ஒரு புதிய திருப்பம் தான். அது எப்போ எலெக்ஷன் நடத்தும்? அது மோடி கையில் தான் இருக்குது. ஒரு வருஷம் நடத்தலாம், 6 மாதம் நடத்தாமலும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் அந்த எண்ணிக்கை குறைய குறைய விஜய்க்கு தான் அட்வான்டேஜ். ஏன்னா மெஜாரிட்டி மார்க் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பக்கமாக போயிடும். இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்தா மெஜாரிட்டியோட தான் கட்சி இருக்குது. ஆமாம், இப்போ மெஜாரிட்டியோட தான் இருக்குது. இப்போ மொத்தம் இப்போ வந்து 227 எவ்வளோ பேலன்ஸ்? 114. இப்போ ஏற்கனவே உங்ககிட்ட 106 இருக்குது. காங்கிரஸ் 5, 111. சிபிஐ, சிபிஎம், விசிகா எல்லாம் சேர்ந்தா போனாலும் ஐயோமல் கூட இருப்பாங்க. இவங்க இருக்காங்க, அமமுக இருக்காங்க. 114 ஈஸியாக இருக்குது. அடுத்த இடைத்தேர்தல் வந்தாலும் 7 ஒரு 10 ஜெயிச்சா கூட 10 போதுங்க. இப்போ 17 தொகுதி இடைத்தேர்தல் வருதுங்க, 10 ஜெயிச்சா போதும், ஈஸி. 116 அதுக்கு மேலாம் வேணும் உங்களுக்கு. அதனால் இந்த கவுத்துருவோம் கலைஞ்சிருவோன்றதுலாம் வந்து தன்னைத்தானே ஏமாத்திக்கிற பேச்சு தான். இது வந்து எத்தனை பேர் ரிசைன் பண்ண போகிறான்னு தெரில நமக்கு வந்து. சிவி சண்முகம் அருமையாக பதில் சொல்கிறாரு. நீங்கள் அதிமுகவில் இருக்கீங்களா? நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரிலன்றாரு. அதை போய் நீங்கள் எடப்பாடிட்டு கேளுங்கன்றாரு. இப்படி ஒரு அருமையான கட்சி உலகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஒரு கட்சியில் நான் இருக்கேனா இல்லையான்னு அவருக்கே தெரில. ஏன்னா அந்த லட்சத்தில் கட்சி இருக்குது. தினகரன், சசிகலா 2 பேருமே ஏடிஎம்கேவோட உள்ளே வந்துருவாங்க அப்படிங்கிறதான் முக்கியமான ஒரு டாக்கா உங்களுக்கு செயலில் போயிட்டோம். இனிமேல் வந்துலாம் கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இனிமேல் அவர்களுடைய வருகையால் அதிமுகவுக்கு எந்த லாபமும் கிடையாது. அந்த காலம் கடந்து போச்சு. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இதை நான் சொல்லக்கூடாது, ஆனால் இதை நான் பொலிட்டிக்கலாக தான் அதிமுக நண்பர்களை எடுத்துக்கணும். இதை நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறத எடுத்துக்கூடாது. இது வந்து அதிமுக அந்திம காலம் மாதிரி தான் தோணுது. பொலிட்டிக்கலி பர்சனலாக யாரும் எடுத்துக்க வேணாம். இது வந்து அவங்க கீழே சரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க தினம் திமுககாரன் பேசுகிறான், திமுகவோட வாடகை வாய்கள் பேசுது, திமுக சேரணும்னு கொதிச்சு எழுந்திருக்க வேணாம். நீ கொதிச்சு எழுந்திருக்கணும்ல. திமுகவோட நாங்கள் எப்படிடா சேருவோம்னு கேட்டிருக்கோம்ல. அமைதியாக இருக்காங்க. அவர் ரொம்ப பேச்சு போனோன்னா அப்படியே பட்டும் படாமல் இந்த கவுண்டமணி பாஷையில் சொன்னால் ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் மாதிரி. அது திமுக ஒரு தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னதான் எங்களோட இன்றைய கொள்கை அப்படின்ட்டு போகிறாரு. என்னுடைய மரணத்துக்கு பிறகு 500 ஆண்டுகள் அதிமுக ஜீவித்திருக்கும்னு ஜெயலலிதா சொன்னாங்க. பாவம் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தெரியவில்லை. 10 ஆண்டுகள் கூட அவர் மரணத்துக்கு பிறகு அதிமுக இருக்காது என்றார். திமுகவோட சேருவோன்னு பேசுகிற ஒரு அதிமுக தலைவர்களும் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கணும். ஜெயலலிதாவோட மரணத்துக்கே யார் காரணம்? சொத்து குவிப்பு வழக்கு. அந்த சொத்து குவிப்பு அவ்வளோ தூரம் கொண்டு போய் நடத்தி கடைசியில் 18 வருஷம் கேஸை நடத்தி ஜெயலலிதாவோட அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சு அந்த அம்மாவே இறந்து போனாங்களே, அதுக்கு அந்த கேஸும் அந்த கேஸு கொடுத்த அழுத்தமும் அந்த தீர்ப்பும் தானே காரணம். ஜெயலலிதா இல்லைன்னா நீங்கள்லாம் இருப்பீங்களா? இன்றைக்கி போய் அந்த கட்சியோட சேரணும் திமுகவோடன்ற பேச்சு வரும்போது முளையிலே கிள்ளி எறிய வேணும். அப்போ சராசரி அதிமுக தொண்டாங்க போயிடுவோம். அதில் இந்த 10 எம்எல்ஏங்களுக்கு வந்து இப்போ 2 கட்டானா மாட்டிக்கிட்டான் அந்த 7 பேர். ஏன்னா எலெக்ஷன் எப்போ வரும்னு தெரியல. இனிமேல் ஏடிஎம்கேல ஃபியூச்சர் இல்லைன்னு போது அவன் தாவேக பக்கம் தான் போய் ஆகும். அருண் ஐபிஎஸ் மேலே அடுத்து வந்து டக்குன்னு அவரை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டே திரும்ப மாற்றிடுச்சு. ஏவா வேலுவனுடைய அந்த ரைடும் அவர் சிங்கப்பூர் போனது இங்கே வந்து சொல்லிட்டார், நான் வந்து செக்கப்புக்கு தான் போனேங்கிறது சொல்லிட்டாரு. ஆனால் அருண் ஐபிஎஸ் அந்த டிவிஎஸ்லேருந்து எடுத்து அவர் அப்படியே மாற்றிட்டாங்க. பயிற்சி அகாடமிக்கு மாற்றப்பட்டிருக்கு.
நான் முந்தி சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன். எந்த தனிப்பட்ட அதிகாரி பற்றியும் நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. அருண் அவர்களை பற்றி ஐபிஎஸ் அதிகாரி, தமிழ்நாட்டின் மூத்த கலர்ஃபுல் போலீஸ் ஆஃபீஸர் அவர். திமுக ஆட்சியில் செல்வாக்குடன் இருந்தவர். விஜய் ஆட்சியிலும் கிட்டத்தட்ட 1 மாத காலம் செல்வாக்கான பதவியில் தான் இருந்தார். ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அவர் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் எதற்கும் என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை. ரெண்டாவது, இத்தகைய பணி நியமனங்கள், இத்தகைய பணி மாற்றங்கள் என்பதெல்லாம் சகஜம். ஆட்சியிலுமே எல்லா ஆட்சியிலுமே நான் 3 ஐஎஸ் மாத்திருக்காங்க, நிறைய பேரை சகஜம் மாத்திருக்காங்க. இதெல்லாம் அதனால இது குறித்து நான் எந்த கருத்தும் தெரிவிக்க விரும்பவில்லை. ஏன்னா இது பர்சனலாக ஒரு ஆஃபீஸரை பற்றி நம்ம பேசுகிறோன்னா நம்மக்கிட்ட கிளின்ச்சிங்காக எவிடன்ஸ் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு அரசியல்வாதியை பற்றி நான் எதை வேணால் பேசுவேன். ஏன்னா அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. அவங்க என்ன நாராக கிழிக்கலாம் போட்டு, என்னை கண்ட துண்டமாக வெட்டி போடலாம், என்னை அவங்க எப்படி வேணால் விமர்சிக்கலாம். அவங்க உரிமை அவங்களுக்கு இருக்குது. ஒரு அதிகாரிக்கு அந்த உரிமை கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு சமமற்ற போட்டி, நம்ம எதிரி நம்ம ஈக்குவல் பலமாக இருக்கணும். எதிரினா எதிர் தரப்பில் இருக்கவங்க. ஒரு அதிகாரியை பற்றி பேசுறது நான் ஏற்கனவே இந்த கருத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பதிவு பண்ணியிருக்கேன். எனக்கு எப்பயுமே அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா ரொம்ப சாலிடான எவிடன்ஸ் இருக்கணும். இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம பேசணும். அப்படி இல்லாமல் பேசுறது ஒரு சமமற்ற போற்றி. ஏன்னா அவர் தரப்புல என்ன நியாயம்னு எனக்கு தெரியாது, அருணோட தரப்புல இருக்க நியாயங்கள் எனக்கு தெரியாது. தனிப்பட்ட முறையில் எனக்கு அருணையும் தெரியாது. ஒரு அதிகாரியாக பார்த்துருக்கனே ஒழிய தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் பரிச்சயம் இல்லை. அவர் மீதான குற்றச்சாட்டுகள் எதற்கும் என்னிடம் பேசக்கூடிய அளவுக்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. அதனால் நான் இது குறித்து எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. இவையெல்லாம் ஒரு அரசில் சகஜமானது. இத்தகைய மாற்றங்கள் இதில் பேசுறதுக்கு பெருசாக எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. நிஜமாக சொல்லணும், நேரங்களை ஒதுக்கி கேள்வி பலத்து நன்றி.